7th standard mathematics tab 1 chapter 1 example 1.30. How many years are between 323 BC and 1687 AD? ஸோ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வருஷத்தை வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க வருஷம், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க வருஷம் 2026. ஸோ 2026 இல்லாமல் ஏடியில் தான் வரும், ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ அது எல்லாமே ப்ளஸில் எடுத்துக்கலாம். பிஃபோர் கிரைஸ்ட்டு, அதாவது பிசின்னு சொல்லக்கூடியது வந்து மைனஸில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து பிசி, இது வந்து ஏடி. ஸோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டீங்க, அந்த சம்மந்தம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஏடி வந்து பாசிட்டிவ், அன்னோடோமினி எல்லாமே பாசிட்டிவ் எடுத்துக்கணும். பிஃபோர் கிரைஸ்ட் எல்லாத்தையுமே நெகட்டிவில் எடுத்துக்கணும். ஸோ அப்படியே எடுத்து இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது பெரிய நம்பரில் சின்ன நம்பர் போட்டுங்க. ஸோ 1687 அன்னோடோமினி ஏடினால் ப்ளஸில் எடுத்துருக்கேன். சப்ட்ராக்ட் கழிக்கணும், ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் பிஃபோர் கிரைஸ்ட் நெகட்டிவ் சொன்னேன். ஸோ -323. ஸோ அப்போ தான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குள்ளதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது 1687 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ், நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ 323. இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணால் ஆன்சர். அடிஷன் பண்ணிங்கன்னா வரும் 1687 323. ஸோ 7 + 3 10, 8 + 2 10 11, 6 + 3 9 10. ஸோ 2010 இயர்ஸ் வருது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதுக்கு ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் என்னது 2010 இயர்ஸ். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதை ப்ளஸில் எடுக்கணும், பிசி வந்து நெகட்டிவில் எடுத்துக்கிட்டு ரெண்டத்தையும் பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிக்கணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுட்டு இங்கே மைனஸ் போட மறந்துடக்கூடாது. ஸோ அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.